அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து போட்டியாளர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களாக தொடர் பணி காரணமாக டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டை நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய 30 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வினாக்களுக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமிக்கான டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. புதிதாக பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டு விடை. கேள்வி 2, சரியான விடை வகையை தெரிவு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கேள்வி 3, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியா வினா. கேள்வி 4, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. டெலிகேட்னா பேராளர். கேள்வி 5, சரியான கலை சொல்லால் பொறுத்துக. அகலாய்வுனா எக்ஸவேஷன், கல்வெட்டியல்னா எபிகிராபி, பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன், புடைப்பு சிற்பம்னா எம்ப்ரோஸ்டு கல்ச்சர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 6, மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மீடியானா ஊடகம். கேள்வி 7, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. கேள்வி 8, பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல், இதற்கு சரியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயலாத செயல். கேள்வி 9, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இந்த ஓமையின் பொருளை தேர்வு செய்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்பது எதிர்பாரா நிகழ்வு. கேள்வி 10, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினை வாக்கியம். கேள்வி 11, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை வாக்கியம். கேள்வி 12, தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. வினா தொடர். கேள்வி 13, விடைக்கேற்ற வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். அப்போ கேள்வி என்னன்னா, நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார். கேள்வி 14, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 15, இன்னோசை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. கேள்வி 16, பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. பொருந்து பொருத்து. அப்போ இங்கே சரியானது நல்லாரோடு பொருந்து பொருளோடு பொருத்து. நல்லாரோடு பொருந்து பொருளோடு பொருத்து என்பது 2, 3 மட்டும் சரியாக இருக்குது, மற்ற தவறாக இருக்குது. கேள்வி 17, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே சரியானது வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் தான் சரியானது. கேள்வி 18, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சரியானது ஆப்ஷன் சி, ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. கேள்வி 19, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. அப்போது சரியான சொற்றொடர் உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. கேள்வி 20, பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இங்கே சரியானது சங்கு, சுண்டல், நுங்கு, பட்டணம், பிஞ்சி, வஞ்சம், வண்டி. கேள்வி 21, கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க. வா, தேன், மலர், பை, நூல். இது சரியான அகரவரிசை. தேன், நூல், பை, மலர், வா. கேள்வி 22, பிடி என்ற சொல்லின் வினையச்சம். வினையச்சம்னா பிடித்து. வினையச்சத்துக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஊல ஓசையில் முடிஞ்சால் அது வினையச்சுன்னு சொல்லலாம். பிடித்து. கேள்வி 23. நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்றுனா செயல் முற்று பெற்றதை குறிக்கிறது. அப்போ நடக்கிறது. கேள்வி 24. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சம் வந்த. பெயரெச்சனா ஆ ஓசையில் முடிவதாக இருக்கும். கேள்வி 25. அரைந்தனன் வேர்ச்சொல்லை தருக. வேர்ச்சொல்னா கட்டளை சொல்ல வரும். அப்போ அரைந்தனன் வேர்ச்சொல் அரை. கேள்வி 26. வேர்ச்சொல்லை கண்டறிதல். கேட்டார் வேர்ச்சொல் கேள். கேள்வி 27. பேசினால் என்பதன் இதன் வேர்ச்சொல் அறிக. பேசினால் வேர்ச்சொல் பேசு. கேள்வி 28. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும். ஏவல் விடையாகும். கேள்வி 29. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. கூலம், பயிறு, முதிரை எல்லாம் தானியத்தை குறிக்கும். சிவியல் என்பது தானியத்தை குறிக்காது. அப்போ சொல் அல்லாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 30. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. புல் புல். புல் என்பது ஓரறிவு தாவரத்தையும் புல் என்பது பறவையும் குறிக்கும். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. ஸோ பொது தமிழை பொறுத்தவரையும் நமக்கு குறையாமல் ஒரு 70லேருந்து 75 85 கிட்ட பார்த்திங்கன்னா இலக்கண பகுதியிலேருந்து தான் முழுமையாக நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ அது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பொது தமிழ் பகுதியில் மிஸ்டேக் பண்ணாமல் 95+ மேலே எடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து ரெகுலராக ப்ரீ டெஸ்ட் இன்னும் வரும் காலங்கள் தொடர்ந்து வரும். சில காரணங்களால் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சிறு சிறு வேலைகள் தான் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நமக்கான காலம் இன்னும் ஒரு 6 மாதங்கள் உள்ளன. இந்த 6 மாதங்களில் மிக சரியாக தெளிவாக ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை ரிவிஷன் பண்ணி மாதிரி தேர்வு எழுதுனுங்கன்னா நிச்சயமாக 2025 உங்களுக்கான ஆண்டாக அமையும். அரசு பணியில் நிச்சயமாக நீங்கள் அமருவங்க அப்படின்ற நம்பிக்கையோட முழு மனதோட எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டே போங்க. உங்களுடைய தொடர் பயணம்தான் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.